ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம படத்தோட ஹீரோக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிரும். அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்த அவருக்கு ஒரு சூப்பர் பவர் ஒன்று கிடைக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு பவர்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் யாரெல்லாம் சாக போறாங்க அப்படிங்கறத அவர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. அவர் பாக்குறப்ப யாரு கண்ணெல்லாம் ரெட்டா தெரியுதோ அவங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்கன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம சில பேர் கண்ணு ப்ளூவா தெரியும். அப்படி யார் கண்ணெல்லாம் தெரியுதோ அவங்க யாரையோ கொலை பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும் நம்ம ஹீரோக்கு. ஆனா அதுவே போக 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 அவருக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அது என்னென்ன பிரச்சனை, கடைசியில இந்த சூப்பர் பவர்னால நம்ம ஹீரோக்கு நல்லது நடந்துச்சா இல்ல கெட்டது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் எடுத்தோனையுமே நம்ம கதையோட ஹீரோ ஒரு டாப் பில்டிங்ல இருந்து கீழே விழுகிற சீன் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அடுத்து அப்படியே 3 நாள் கழிச்சு இப்பதான் அவர் கோமால இருந்து வெளியே வந்திருப்பாரு. பக்கத்துல பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்ச சந்தோஷத்துல அவங்க அம்மா அப்படியே டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், அவன் இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப அவன் பெர்ஃபெக்ட்டா ஓகே, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறப்பயே நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுவாங்க. ஆப்போசிட்ல ஒரு ஆள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப கூட்டு வருவாங்க. ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஹீரோ அந்த ஆள் மூஞ்சதான் பார்ப்போம். அப்படியே ஃபுல்லா ஒயிட் ஆகி கண்ணு மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன் அவன் ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிருவாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து ரோட் கிராஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஆப்போசிட்ல 2 பேரை பார்ப்பாரு. அவங்க ஃபேஸ்மே அதே மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலர்ல கண்ணு மட்டும் ரெட்டிஷா இருக்கும். இங்க சுத்தி என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த 2 பேர்ல ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிரும். இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்றேன்னு தெரியும் நடு ரோட்லயே நிக்குமா. கரெக்டா இன்னொரு வண்டி வந்து அந்த பொண்ணை ஏத்த பாக்கும். பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோ கரெக்டா அந்த பொண்ணை பிடிச்சு இழுத்துருவாரு. இப்ப அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்தினக்கு எடுத்து பாப்பாரு. அந்த பொண்ணோட ஃபேஸும் கண்ணு எல்லாமே நார்மல் ஆயிரும். அந்த பையன் ஸ்பாட்லயே அப்படி இறந்துருவான். இதை எல்லாத்தையும் யாரோ ஒரு காருக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்ப டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதெல்லாம் நடந்துக்கிடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா ஒருவேளை எனக்கு தான் இது ஹாலுசினேஷன் மாதிரி வருது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் போய் பாப்பாரு. அங்க போய் அவருக்கு இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாரா. அந்த டாக்டரும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, உனக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால லைட்டா உனக்கு அந்த மாதிரி தோணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அடுத்து அங்க இருந்து நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை தான் போய் பார்க்க போவாரு. அவர் அங்க பாஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ போய் அப்படி ஜாயின் பண்ணிக்குவாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா எப்படி இருக்க, இது எல்லாமே ஒரு பொண்ணுக்காகவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும், எதை பத்தி இவன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கேள்விக்கு பெருசாலாம் பதில் சொல்லிக்க மாட்டாரு. சரி அதை விடுடா, எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே ஏதோ வியர்டா என்ன சுத்தி நடக்கிற மாதிரியே இருக்குடா, இப்ப நம்ம ஹீரோ சுத்தி என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரா. அவர் ஃப்ரெண்டும், ஏ மச்சான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்காதரா, இப்பதான் உனக்கு தலையில் அடிப்பட்டு நீ வந்திருக்க, அதனால இந்த மாதிரி லைட்டா ஏதாவது நடக்கும், இது எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன் தான், நீ நல்லா ரெஸ்டட் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. அடுத்து இப்ப ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ இதை பத்தி எதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப தெரியாம ஒருத்தவங்க அடிச்சிருவாரு. ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்தா அதே மாதிரி ஒயிட் ஆகும், கண்ணெல்லாம் ரெட்டா மாறும். நம்ம ஹீரோ கையோ என்ன இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஆளை ஃபாலோ பண்றான்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள அந்த ஆள் அப்படி பொத்துன்னு ரோட்லயே மயங்கி விழுந்து அந்த இடத்துல இறந்துருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாது, ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. அப்படி அடுத்த நாள் ஸ்கூல் லீவ் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்பா ஒரு ஃப்ரெண்டு ஏ வாடா சும்மா கிளாஸ்ல உட்காந்துருக்க, வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாரு. அப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவாரு. அவரோட ஸ்டாஃப் ஒருத்தவருக்கு திடீர்னு கண்ணு ரெட்டிஷ் ஆகும். என்னடான்னு மேல பார்த்தா அங்க 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்க ஃபிளவர் பாட் லைட்டா எட்ஜ்ல இருக்கும். இதை வச்சு கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ண நம்ம ஹீரோ வேகமா அந்த ஸ்டாஃப் கிட்ட ஓடி அவர் அப்படியே பிடிச்சி இழுப்பாரு. கரெக்டா அந்த பாட் கீழே விழுந்துரும். ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அந்த ஸ்டாஃபுக்கு அங்கேயே சோலி முடிஞ்சிருக்கும். இதை பார்த்து அந்த ஸ்டாஃபா நம்ம ஹீரோ அப்படி கட்டி பிடிச்சிக்குவாரு. தேங்க்ஸ்டா, ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா எனக்கு இப்பே சங்க ஊதி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் இருக்கும். அடுத்து என்ன, இப்பவே நம்ம ஹீரோ லைட்டா ஸ்கூல்ல ஃபேமஸ் ஆயிருப்பாரு, இப்படி ஒரு ஸ்டாஃபை காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு. அடுத்து ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பாரு. அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தன் வருவான். அவன் கண்ணும் அதே மாதிரி ரெட் ஆகும். நம்ம ஹீரோ அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவான். கொஞ்ச நேரத்துல அவன் நார்மல் ஆயிருவான். அவன் பக்கத்துல போய்கிட்டு இருந்த இன்னொரு ஒரு பொண்ணுக்கு கண்ணு ரெட் ஆகும். சரின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போவாரு. அடுத்து அந்த பொண்ணு கண்ணு நார்மல் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு பர்சனுக்கு அந்த ரெட் ஐ மாறி மாறி வரும். நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கடைசியா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போவாரு. அங்க போனோனையும் அந்த காஃபி ஷாப் ஓனர், நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இப்ப பேசுவாரு. அந்த ஓனர் இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ பாக்குற மனுஷங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரெட் ஐ இருக்கோ அவங்கலாம் கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்கிறத அர்த்தம். அன்னைக்கு நான் முத ஒண்ணு ரோட் கிராசிங் ஏரியால தான் பார்த்தேன், நீ கூட ஒரு பொண்ணை காப்பாத்தினியே, அது எல்லாத்தையுமே நான் என் கார்க்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் உனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ லைட்டா கன்ஃபியூஷனா தான் பார்ப்பான், இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, எனக்கும் இந்த பவர் இருக்கு, நம்மளுக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால வந்த சூப்பர் பவர் தான் இது, யாருக்கன்னா ரெட்டையா தெரியுதோ அவங்க கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்கிறத அர்த்தம். நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அந்த டைம் அவங்கள அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்ற முடியும்.
அதுக்கடுத்து அவங்க கண் நார்மல் ஆயிரும். அப்படிதான் அன்னைக்கு நீ காப்பாத்தின பொண்ணுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவர் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா புரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயம் எல்லாமே. அடுத்து சரி இந்த என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ, இதை பத்தி உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நீ எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்சனல் கார்டை ஒன்று நம்ம ஹீரோ கொடுத்துருவாரு. அடுத்து இங்க இருந்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை தான் மீட் பண்றதுக்காக போவாரு. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். நம்ம ஹீரோ அப்படி கேஷுவலா அந்த பொண்ணு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த பொண்ணு எதுவுமே இல்லையே அப்படின்றோம். நம்ம ஹீரோ அடி பாவி அப்படின்னு சொல்லி இப்பதான் குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாரு நம்மளுக்கு. என்னன்னா நம்ம ஹீரோ எப்படி கீழே விழுந்திருப்பாருனா ஸ்டார்டிங்ல இதே மாடியில உட்காந்துதான் இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் தெரியாத நம்ம தவறி மாடியில இருந்து நம்ம ஹீரோ விழுந்துருவாரு. இதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அந்த பொண்ணு கிட்ட சொன்ன கடுத்து அந்த பொண்ணா பட் அன்னைக்கு நீ விழுந்த கடுத்து எனக்கு லைட்டா கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்பதான் நீ உயிரோட தானே இருக்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ திரும்பி வெக்கமே இல்லாம அப்படி தயங்கிக்கிட்டு நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறக்கா வருவாரு. அந்த பொண்ணு நான் சாட்டர்டே ஃப்ரீயா தான் இருப்பேன், நம்ம 2 வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலி தான். அடுத்து சனிக்கிழமை இவங்க வெளியே போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தனால நம்ம ஹீரோ அப்படியே டிப் டாப்பா கிளம்பி பஸ் ஸ்டாப்ல போய் நம்ம ஹீரோயினுக்கா வெயிட் பண்ணுவாரு. அப்போ அவரோட ஸ்கூல் மேட் ஒரு பொண்ணை அவர் பார்ப்பாரு. அந்த பொண்ணோட கண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட வேற ஒரு பையன் இருப்பான், ஒரு மிடில் ஏஜ்டு மேன் மாதிரி. அவன் கண்ணு ப்ளூவா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும், என்னது ப்ளூ ஐஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ரெட் ஐஸ்ல மட்டும் தான் அவர் பீப்புள்ஸை பார்த்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லி நம்ம ஹீரோ போவாரு. நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கம் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, டே எங்க இருக்க நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவா அந்த பொண்ணையே அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் அந்த பொண்ணை பயந்துட்டு ஓடும். கூட அந்த ஆளு சேர்ந்துட்டு பயந்து ஓடுவானா நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப சந்தேகமாயிரும். வேகமா ஓடி போய் அவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாரு. பிடிச்சு யாரா நீ இவ கூட என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரா. அந்த பொண்ணும் டேய் நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற, இவர் வந்து என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஓ உங்க அப்பாவோட ஃப்ரெண்டை பாக்குறதா நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பொண்ணு கூட இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆளா என்னடா தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்றியா, இரு நான் போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போயிருவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோ அந்த காஃபி ஷாப் ஓனர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்ப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி இந்த பவர் ஒன்றும் சிம்பிள் கிடையாது, இதனால பல சைடு எஃபெக்ட்ஸ் உனக்கு வரும். ஏன்னா என்ன நடக்க போகுதுங்கிற உண்மை உனக்கு மட்டும் தான் தெரியும், இதை நீ வேற யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோட நிலைமையும் அதே தான், காப்பாத்தலாம்னு சொல்லி நினைச்சாரு. கடைசியில் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துருக்காரு. இதுல நம்ம ஹீரோயின் வேற ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நம்ம ஹீரோ தான் திட்டிக்கிட்டு இருப்பான். நான் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வெளியே டின்னருக்கு கூட்டு போறேன், இவன் அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறான், அவனை பார்த்தாவே தெரியுது ஏதோ ரவுடி மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவன் நல்லவே மாதிரி நம்ம ஹீரோவை கரை சொல்லி கேட்டிருப்பான். அடுத்து அங்க இருந்த போலீஸும் அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்பாங்க என்னமா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்லும், ஐயோ இல்ல சார் 2 பேர் மணியும் தப்பு இல்ல, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அந்த சிச்சுவேஷனை இவன் லைட்டா தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்காகவும் அந்த பொண்ணு பேசிடும். அடுத்து இப்ப எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்களா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டும், நீ ஏன்டா தேவையில்லாம ஏன் விஷயத்தெல்லாம் தலையிடுற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவாரு, ஒழுங்கு மரியாதை போயிரு, நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா புரியாது, இருந்தாலும் சரி ஏதோ நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு சரி இங்க நடந்தது வெளியாட்டி சொல்லாத அப்படின்ட்டு கிளம்பிடும். அடுத்து நம்ம ஹீரோ அங்க இருந்து வேமா ஹீரோயினை பாக்குறக்காக தான் கிளம்பி ஓடுவாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி நைட்டே ஆயிரும். இருந்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்க ஒரு சின்ன பையன் வந்து அவங்க ஃபேமிலியோட விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடும். என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு துணையா எந்த ஒரு ரிலேட்டிவுமே இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரதா இருக்கும், அதுக்காக மட்டும் அதுக்கடுத்து அவங்க மாமா வந்து கூட வந்து ஒட்டிக்குவாரு. இதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் இப்ப அழுதுகிட்டு இருப்பாங்களா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவாரு. சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சப்புன்னு ஒரு அறை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்து கேட்டிருப்பாங்களா. அந்த ஃப்ரெண்டு பார்த்து கேட்பான், ஏய் என்ன மச்சான் உன் கண்ணை பழுத்திருக்கு, யாரிடா அடிச்சா, என்ன உன் ஆள் ஒன்று அடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரியே கேட்பான். கரெக்டாக நேரத்தில் ஆப்போசிட்ல நேற்று நம்ம ஹீரோ காப்பாற்றின பொண்ணு வரும், நம்ம ஹீரோயினும் வருவாங்களா. 2 பேரையுமே ஃபேஸ் பண்ண முடியாம நம்ம ஹீரோ வேகமா ஸ்கூலுக்குள்ள ஓடிடுவாரு. அடுத்து அந்த காஃபி ஷாப்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த ஓனரை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ நேற்று நடந்தது எல்லாத்தையுமே இவங்கிட்ட சொல்லுவாரா. ஆனா அவன் அதுக்கு என்ன சொல்லுவான்னா, இதுக்கு தான் நான் சொல்றேன் நீ யார் விஷயத்திலையும் தலையிடாத, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் பவர், அதை நம்ம சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஹீரோ அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. என்னன்னா ரெட் ஐஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரம் சாக போறாங்கன்னு அர்த்தம், ஆனா அதுவே ப்ளூ ஐஸ் இருந்துச்சுன்னா அவங்களை யாரோ கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷல், அதனாலதான் இந்த ஸ்பெஷலான பவர் நம்மளுக்கு இருக்கு, அதெல்லாம் அந்த சாதாரணமான மக்களுக்காக வேஸ்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. அப்படியே அடுத்த நாள் நம்மளுக்கு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருப்பாரா. அவர் சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவன் தான் நம்ம ஸ்டாஃபை காப்பாத்தினவன், வாவ் எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்கறப்பே நம்ம ஹீரோக்கு அப்படி செம மாசா இருக்கும். அப்படி இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்களா. இவ்வளவு நேரம் புலி மாதிரி இருந்தவர் இப்ப எலி மாதிரி மாறிடுவாரு. நம்ம ஹீரோயினை பார்த்தாலுமே டக்குன்னு கண்ணத்தை மறைச்சுக்குவாரு. எங்க திரும்பி அடிச்சு கிடிச்சு போடுவாளோன்னு பயம் நம்ம ஹீரோக்கு. அந்த பொண்ணா நல்லா பக்கத்துல க்ளோஸா வந்து உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன், முடிஞ்சா என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிரும். இதை கேட்டோம் நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலி தான். அப்புறம் அடுத்து என்ன, ஒரு ரொமான்டிக் டேட்டு தான். நல்லா வெளியே போய் சுத்துறது, ஜூக்கு போறது,
ஐஸ்கிரீம் ஒன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி செம்ம வைப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருப்பாங்க. அதுவே இன்னொரு சைடு நம்மளுக்கு அந்த காஃபி ஷாப்ல தான் காட்டுவாங்க. அந்த காஃபி ஷாப் ஓனர் இருக்கான்ல, அவனுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ இந்த ஓனரை போட்டு செம்ம அடி அடிப்பானா. இப்பதான் நம்மளுக்கு இந்த ஓனரோட சுயரூபத்தையே காட்டுவாங்க. அவனுக்கா செம்ம கட்டுப்பாயிரும். என்னடா ஏன் காஃபி ஷாப்புக்கு வந்து என்னையே அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அவரோட கண்ணை காட்டுவாங்க. அப்படி ப்ளூ கலர்ல இருக்கும். ப்ளூ கலர்ல இருந்தாவே என்ன அர்த்தம்? யாரையோ கொலை பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரா நம்ம ஹீரோயின் கூட நல்லா தான் டேட் போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ தூரத்துல ஒரு பொண்ணை பாப்பாரு. அவ கண்ணு ரெட் கலர்ல இருக்கும். அவ ஒரு கேப்ல ஏற போவா. அந்த கேப்ல ஏறினா அவ செத்துருவா அப்படின்ட்டு ஐயோ அதுல ஏறாதன்னு சொல்லி அவனும் தடுக்க பார்ப்பான். சம்பந்தமே இல்லாம ஒருத்த வந்து இப்படி சொன்னா எல்லாரும் என்ன நினைப்போம்? நம்ம கிட்ட தான் வம்பு பண்றக்கா அப்படி சொல்றான் போல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஐயோ தள்ளி போட அப்படின்னு சொல்லி கத்தும். நம்ம ஹீரோ ஐயோ இல்லங்க இதுல போகாதீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காது. போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த காஃபி ஷாப் ஓனர் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளி விட்டுருவான். நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இவன் நம்மளை அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அந்த பொண்ணு அப்படி கேப்ல ஏறி போயிருமா. நம்ம ஹீரோ அடுத்து அந்த ஓனரை தான் பிடிச்சு திட்டுவான். உனக்கு தான் தெரியும்ல அவ சாக போறான்ட்டு, ஏன் அவளை காப்பாத்தல? அது மட்டும் இல்லாம என்ன ஏன்டா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு அந்த ஓனர் சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான். நான் எதுக்கு இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டாக டவுட் வந்துடும். இவன் நல்லவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோ அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிடுவாரு. அப்புறம் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு சீன் காட்டுவாங்க. என்னன்னா காலையில் இவன் காஃபி ஷாப்புக்கு கூட ஒருத்தர் வந்து சண்டை போட்டிருப்பான்ல, அவனை போய் இவன் மீட் பண்ணியிருப்பான். மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் குத்தி கொலையே பண்ணியிருப்பான் நடுரோட்டில் வச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவான், என்ன மாதிரியே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறவனை மீட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம் அவனால் எனக்கு என்னென்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஏன் மித்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லுவான்னா, இவனுக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருந்திருக்கும். இவனும் இதே மாதிரி யாரையோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் இன்வால்வ் ஆயிருப்பான். ஆனால் கடைசியில் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் இன்னும் ஒருத்தவனை குத்தி கொண்டிருப்பான். அதனால தான் நான் உன்னை வார்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்லது செய்கிறோன்ட்டு கடைசியில் நம்மளே இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்டில் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பானா. நம்மளுக்கே இதெல்லாம் பார்க்க டேய் நீ நல்லவனா இல்லை கெட்டவனா? ஒரு சைடு என்னன்னா அவனை குத்தி கொலை பண்ணுற, இன்னொரு பக்கம் என்னன்னா ஹீரோவுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுற. நீ உண்மையில நல்லவனா இல்லை ஹீரோவை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே இருக்கும். ஏற்கனவே இந்த காஃபி ஷாப் ஓனர் நம்மளை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் வச்சிருக்கான். அது பார்த்தாதுன்ட்டு இன்னும் நம்மளை போட்டு குழப்புவான். அடுத்த நாள் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கே போயிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்க மாட்டாரு. ஆனால் ஹீரோட அம்மாவும் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாங்களா. இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சனுமே நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுரும். அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துருவாரு வேமா. வந்து நம்ம ஹீரோவா கத்துவாரு, நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? எதுக்கு இப்போ என் வீட்டுக்குலாம் வர அப்படின்ட்டு. அவனா அது எதுக்குமே பதில் சொல்லாம என்ன மனுஷங்கள்லாம் காப்பாத்துற ப்ராசஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஜாலியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் கடுப்பாய் போய் ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவரும் பதிலுக்கு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவான், தம்பி நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீ அடிக்கடி யூஸ் பண்ண உனக்கு நிறைய பவர் வரும். ஏன் நீ ஜஸ்ட் நினைக்கிறனால மட்டுமே ஒரு பர்சனை உன்னால கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடுவான். என்னன்னு பார்த்தா இந்த வேலையை இவன் பல தடவை பண்ணியிருப்பான் போல. நம்ம ஹீரோவா இனி இவங்கிட்ட பேசி வேலைக்காகாது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவாரு. பார்த்தா அவனோட கண்ணு ரெட் கலர்ல இருக்கும். நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுவாரு இது இந்த காஃபி ஷாப் ஓனரோட வேலை தான் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு கிட்ட டே மச்சான் நீ அங்கேயே நில்லு பக்கத்தில் வராத அப்படின்ட்டு இங்கிட்ட இந்த ஓனரை பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பயப்படாத, உன் ஃப்ரெண்டெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு தள்ளிட மாட்டேன், சும்மா உனக்கு ஒரு டெமோ தான் காமிச்சேன். ஸோ நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டா உனக்கும் நல்லது, உனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ தான் நம்மளுக்கே இவனோட ஃபுல் ஐடியா புரிய வரும். இவனுக்கு நம்ம ஹீரோ மேலே அக்கறைலாம் கிடையாது. எங்கே நம்ம ஹீரோ ரொம்ப பவர் யூஸ் பண்ணி இவனை விட பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஏன்னா அப்படி மட்டும் இவன் ஆயிட்டானா இவன் நல்லவனாக இருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காஃபி ஷாப் ஓனருக்கு நம்ம ஹீரோ தான் வில்லன் ஆயிடுவார். அது நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இவன் இவ்வளோத்தையும் பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவானா. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்துட்டு நீ எதுக்கிட்ட இப்படி வியர்டான ஆள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் சுற்றிக்கிட்டு இருக்க, ஏன் உனக்கு நான் போகாதா ஃப்ரெண்டுன்ட்டு வாடா அப்படின்னு மண்டையிலே அடிச்சு இழுப்பானா. நம்ம ஹீரோ டே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ பேசாதடா, இப்போ நீ உயிரோட இருக்க காரணமே நான் தான், சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாரு. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவள் பக்கத்தில் க்ளோஸாக ஒரு பையன் நின்று சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவானா. இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை மிரட்டி தான் கூட்டு போகிறான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கண்ணு ரெட் கலரில் இருக்குமா. நம்ம ஹீரோ எங்கேருந்து தான் வந்தான்னு தெரியல, கரெக்டாக அந்த பையன் மண்டையில் ஒரு போடு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவான். இது அந்த ரோட்டில் இருக்க எல்லாரும் பார்த்துருப்பாங்களா. அப்புறம் என்ன வாவ் தைரியமாக அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான், இவ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம ஹீரோ அப்படியே ஃபேமஸ் தான், நம்பர் 1 டாப் லிஸ்ட்டில் தான் இருப்பார். சோஷியல் மீடியாலே ஃபேமஸ்னா ஸ்கூலில் சொல்லவா வேணும், அங்கேயும் நிறைய பேரை காப்பாற்றி நம்ம ஹீரோ மாஸ்க் காட்டி நம்பர் 1 இருப்பார். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டீப்பாக வேற லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அப்படி தான் ஒரு நாள் அவங்க கிளாஸில் யாருமே இருக்க மாட்டாங்களா. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரிங்கை நம்ம ஹீரோயின் கையில் போட்டு அஃபிஷியலாக நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு வெளியே யாரையோ பார்த்து பயப்படுவாங்க. அதுக்கடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க கண்ணு ப்ளூவாக மாறிடும். இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோயின் யாரை பார்த்து பயந்தாங்க, அவங்க கண்ணு ஏன் ப்ளூவாக மாறிச்சு
அப்போ அவங்க யாரையும் கொலை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன்னால நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, அந்த வில்லன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ அந்த பவரை ரொம்ப யூஸ் பண்ணி கடைசியில் அவரும் அந்த வில்லன் மாதிரியே கெட்டவனா மாறிடுவாரா, கடைசியில் இந்த வில்லனையும் இந்த சூப்பர் பவரையும் அவர் எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பேலன்ஸ் கதை எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆனோம்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.